என்னுடைய பேர் வந்து எம் கோதண்டராமன். இந்த கிரவுண்டு எனக்கு வந்து 1993 அறிமுகம். நான் எம்எஸ் தோனி நம்ம தலைகளை பேச சொல்லுவாங்க. தலையை நான் வந்து பார்த்தது முதல்ல குருநானக் காலேஜ், நம்மளுடைய கிரவுண்டில் பார்த்தேன், வேலைச்சேரி குருநானக் காலேஜில். அட் த ஏஜ் ஆஃப் அண்டர்-19. அப்போது அவர் வந்து அண்டர்-19 வந்து டீம் பிளேயர். அதே தோனி வந்து நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபைனல்ஸுக்கு திருநெல்வேலி வந்தார். தோனி வந்தவுடனே அண்ணா அவார்டு இன்னும் நான் அவரோட தான் அந்த டீமோட வந்து கிரவுண்டு ட்ராவலிங் பண்ணின்னு இருக்காரு. மிஸ்டர் எம்எஸ், உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ஒரு அண்டர்-19 பார்த்த உங்களுக்கு அந்த கிரவுண்டில், இந்த கிரவுண்டில் வர சொல்ல நீங்கள் வந்து 3 ஃபார்மாலிட்டி, எல்லாம் ஃபார்மாலிட்டி, 3 வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ண ஒரு கேப்டனாக உங்களை நான் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு அவர் வந்து ஒரு ஆக்ட் பண்ணாருங்க. அதான் எம்எஸ் தோனி இஸ் அ லெஜண்ட். அவர் இந்த கிரவுண்ட் மற்றபடியாக வந்து எண்ணற்ற பிளேயர்ஸ் இன்றைக்கி இந்த டிஎன்பியிலேருந்து வரவங்க ஒரு லெஜெண்டாக தான் என்னால் பார்க்க முடியும். நான் இவங்களெல்லாம் இப்போ ஆடுற பிளேயர்ஸ் லைக் விஜய் சங்கர், அபர்ஜித், இந்தர்ஜித், ஷாருக் கான், நடராஜன் அண்டு தட் வருண் சக்கரவர்த்தி, அவங்கள என்ன சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்தவங்க. அந்த மாதிரிலாம் அவங்கள பார்க்க சொல்லும். எனக்கு வந்து அந்த வீட்டை விட்டு ஒரு 15 நாள் வந்தோம், 20 நாள் முன்னாடி வந்தோம், அந்த ஃபீலிங் இருக்க மாட்டேது. இன்னும் ஏஜ் வந்து எனக்கு ஒரு 10 வயசு கீழே போடுறது. எனர்ஜி வந்து ஃபுல்லாக வருது. வேலைன்னு பார்க்கக்கூடாது. இந்த கிரவுண்ட் ஸ்டாப்பை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்க்கணும், அவங்களோடய ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். பாம்பேவை நம்ம ஃபஸ்ட் டைம் பீட் பண்ணது இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில் விளாண்டது. எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ டெபு பண்ணணும் இந்த கிரவுண்டில், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிஃபோர் 1 டே முன்னாடி நெல்லை போகிறக்கோசம் அந்த பூஜை போடுவோம். பூஜை போடுறது எதுக்குன்னா ஒரு மணி சிக்னல் கொடுப்பேன், அவருக்கு நன்றி சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. அந்த பூஜையினுடைய மகத்துவம் என்னன்னா, எனக்கு வந்து இயற்கையுடைய சீற்றத்தால் என்னுடைய மேட்ச் பாதிக்கக்கூடாது. இந்த டோர்னமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பெல்லுன்றது எதுக்கு நான் அடிக்கிறேன்னா, நிறைய பேர் என் கையில் வந்து இதை பற்றி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக முடிக்கணும். என் கூட வந்து ட்ராவல் பண்ணுற கிரவுண்ட்ஸ்மேன் யாருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு உடம்புல வந்து எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. அவங்க ஃபிட்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. அதுக்கு தான் நான் வந்து மேட்ச் அன்றைக்கி நல்லபடியாக நடத்தி கொடு. நாட் ஓன்லி வந்து கிரவுண்ட் ஸ்டாப், எங்களை நம்பி வந்து இந்த கிரவுண்டில் ஆடுற பிளேயர்ஸுக்கு யாருக்குமே ஒரு சின்ன இன்ஜூர்ட் வரக்கூடாது. அவங்களுக்கு எந்த வந்து ஃபிசிக்கலி மென்டலி எந்த ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அவங்களும் நல்லபடியாக ஆடிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போகணும். அதில் ஒன்று நான் தலை வணங்குறேன். இதை நல்லபடியாக இன்னடே நல்லபடியாக மேட்சை முடிச்சு கொடு. இதுதாங்க இந்த பெல்லுடைய தத்துவமே. இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்தியா சிமெண்ட் நிறுவனத்திற்கும் இப்போது வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் சிஎஸ்கே நிறுவனத்திற்கும் நன்றி கூறிக்கொண்டு, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.